ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உரிமைகள். அதில் முதலாவது என்ன தோழர்களே? சலாமுக்கு பதில் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த சலாம் அஃப்ஷு சலாம் பைனக்கும், உங்கள் மத்தியில் சலாமை, அதான் அமைதி. நீ நல்லா இரு, நான் நல்லா இருக்கேன், நான் உனக்கு துரோகத்தை நினைக்க மாட்டேன், எனக்கு நன்மை நீ நினைங்கிற அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்கிறது, கொஞ்சம் பழக்கமானவங்களுக்கு சலாம் சொல்கிறது, அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரிச்சானால் வந்துட்டானா ஓடி போய் சலாம் சொல்வது, இதெல்லாம் நடக்குதா இல்லையா தோழர்களே? ஆனால் சலாம் ஒருவர் சொல்லிட்டா அதுக்கு நீங்கள் பதில் சலாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை. நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும் தோழர்களே. இந்த 2 விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரியணும். முதல்ல இன்னைக்கு ஒரு நோயாளியை, இன்றைக்கி அவங்க எவ்வளோ சங்கடத்தில் இருப்பாங்க தெரியுமா? சமீபத்தை ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம், அப்படியே கையை பிடிச்சி அழுகிறாங்க. நீங்கள் வந்தது அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாளைக்கு நம்ம நோயாளியாக இருந்தால் இறைவன் நம்மளை காப்பாற்றணும், நோய் இல்லாமல் முழுமையாக காப்பாற்றிட்டோம். ஆனால் அந்த நேரம் ஒருத்தர் அரவணைப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்னு ஏங்குமா இல்லையா தோழர்களே? அப்படி உங்கள் லைஃப்பில் ஒரு சலாம் ஒருத்தவங்க சொல்லிட்டா அது நான் பதில் முழுமையாக சொல்கிறேன், நின்று நிதானம் அவங்க முகத்தை பார்த்து சொல்கிறேன், சலாம் சொல்கிறேன், குனிஞ்சிக்கிட்டே பதில் சொல்கிறேன், என்ன நியாயம்? ஒரு நோயாளி யார் கேளுங்க, அவங்க உறவுகளை யார் நோயாளியாக இருக்கிறா, அவங்க சொந்த பந்தத்தில் யார் நோயாளியாக இருக்கா, நண்பர்களை யார் முடியாமல் இருக்கா, வீடு தேடி போங்க, அவங்களுக்கு நலம் விசாரிங்க. அதுதான் ஒரு மனிதனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிக அடிப்படையான கடமை தோழர்களே. இதை நம்ம செய்யலாம் தானே? இறைவன் நம்மை நேசிக்கட்டும், ஆரோக்கியமான வாழ்வை தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.